ஸோ நம்ம இப்போ நான் என்ன சொல்லி தர போறேன்னா சர்வ்ஸ் எல்லாம் நான் சொல்லி தர போகிறேன். லைக் பெஸ்ட்டு சர்வ்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஐ மீன் பிகினர் சர்வ்ஸ் தான். ஃபஸ்ட் சர்வ் என்னென்னா டாப் ஸ்பின்னு. நீங்கள் எப்படின்னா லைக் பால் வச்சுக்கோங்க. இப்படி உள்ளங்கையில் இப்படி வச்சுட்டு இப்படி தூக்கி போடணும். வர பாலை இப்படி தேய்ச்சி அது பவுன்ஸ் ஆகி வந்தால் டாப் ஸ்பின்னு. பேக் ஸ்பின்னு செகண்ட். பேக் ஸ்பின்னா வந்து இப்படி பண்ணோம். எல்லோரும் ஒரே தப்பு தான் பண்ணுவீங்க. ஹார்ன் இப்படியே பண்ணுவீங்க. நம்ம ஹார்ன்லாம் பண்ணிட்டாவில்ல, எப்படியே பேக்காகவே இப்படியே ரிஸ்ட்டை மட்டும் இது பண்ணால் போடும். சைட் ஸ்பின்னு. சைட் ஸ்பின்லாம் இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். நான் வந்து இதுவும் பண்ணுவேன், எது மோஸ்ட்லி பண்ணுவேன் சரி தெரியல. இந்த சர்வ்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெஸ்ட் பிளேயராக ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போது உங்களுக்கு எப்படி டாப் ஸ்பின் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். டாப் ஸ்பின்னா தான் பார்த்துக்கோங்க. டாப் ஸ்பின்னு பார்த்தீங்களா, இது பண்ணது. பேக் ஸ்பின் வந்து இப்படி ரிஸ்ட்டை மட்டும் இது பண்ணோம். நான் பண்ணேன் பாருங்க, நான் பண்ணுறது பாருங்க. 1 2 3 பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அது அப்படியே பின்னாடிக்கா வந்து இப்போ சைட் ஸ்பின்னு இப்படியே இப்படி பண்ணோம். அது வந்து என்ன ஆகும்னா இப்படி கருவாகும். அதான் சைட் ஸ்பின்னு. கருவிங்கன்னா இப்படியே இப்படி சுத்தல, அதான் கருவு. ஸோ நம்ம இப்போ சைட் ஸ்பின் பண்ணோம். அன்சைட் ஸ்பின். ஸோ இப்போ அன்சைட் ஸ்பின் பண்ணோன்னா நம்ம இப்படி பண்ணோம். ஸோ பாருங்கள், கர்வா இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி சர்வ்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம். இதுவே ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க பிளேயர்ஸுக்கெலாம் டாப் ஸ்பின்லாம் விளையாடக்கூடாது. டாப் ஸ்பின் வந்துன்னா ஸ்பீடாக இப்படி குட்டுவாங்க, ஆனால் டாப் ஸ்பின் விளையாடக்கூடாது. இதுவே குட் பிளேயர்ஸ்னால் வந்து பேக் ஸ்பின் பண்ணோம், சைட் ஸ்பின் பண்ணோம். அதுவும் இல்லாமல் சைட் ஸ்பின்னில் ஒன்றே ட்ரிக் இருக்குது. இப்படி தூக்கி போட்டு பாருங்க, இப்படி தூக்கி போட்டு வர பாலை இப்படி பண்ணி பேக்கும் சைடாகவும் ஆக்கலாம், இப்படி பண்ணி பேக்கும் சைடாகவும் ஆக்கலாம். பேக் ஸ்பின்னாகவும் ஆகும், சைட் ஸ்பின்னாகவும் ஆகும். ஸோ 2 ஸ்பின்னுமே ஆகும். ஸோ இப்போ வந்து டேபிளை விட்டு வெளில போயிடுச்சு. இப்படி பண்ணி சைட் ஸ்பின்னும் பேக் ஸ்பின்னும் ஆயிடுச்சு. ஸோ சைட் ஸ்பின்னும் பேக் ஸ்பின்னும் ஆயிடுச்சு. இப்போ வந்து லைக் சைட் ஸ்பின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பின்னா வந்து நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன். இப்படி பால் தூக்கி போட்டு வட்டை இப்படி தள்ளணும். பேக் ஸ்பின்னா இப்படி பண்ணோம், சைட் ஸ்பின்னா இப்படி தள்ளணும். இந்த இதுவும் வந்து சைட் ஸ்பின்னா இப்படி தான் தள்ளணும். இந்த மாதிரி நிறைய இது இருக்குது உங்களுக்கு. நான் வந்து ஒன்றும் குட் பிளேயர்லாம் கிடையாது. நான் வந்து லைக் நார்மல் பிளேயர் தான். ஸ்மாஷ் கூட அடிப்பேன். நான் ஒன்றும் குட் பிளேயர்லாம் கிடையாது. பட் எனக்கு கொஞ்சம் பிங்பாங் பற்றி நல்லா தெரியும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ரூல்ஸை பற்றி சொல்லி தருவேன். பிங்பாங் ரூல்ஸ் எப்படி அந்த மாதிரிலாம் விளையாட சொல்லி தருவேன். அதனால் பாய்.